அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் நீடித்த கடன் தொல்லை யாருக்கு, அதாவது கடனால் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும், கடனிலிருந்து எப்பொழுது விடுதலை பெறுவார் என்பதற்குண்டான விளக்க வீடியோவாக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே கடன் தொல்லைனா 6ஆம் அதிபதி வலுத்திருக்கணும். லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி வலுத்து 6ஆம் இடத்தை 6ஆம் அதிபதி பாபத்துவமாகி இருக்கும் நிலையில் ஒருவருக்கு நீடித்த கடன் தொல்லை ஏற்படும். இதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விளக்கலாம் என்பதற்காக இந்த உதாரண வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 16/8/1960 2 AM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு, 7ஆம் இடத்தில் குரு சனி, 9ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய். இந்த ஜாதகர் பிறந்தது சந்திர திசை, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். சந்திர திசை இருப்பு சுமார் 4 வருஷம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜாதகத்துக்கு மேம்போக பார்த்தால் யோக ஜாதகம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யோக திசைகள் வாழ்நாளில் வர வேண்டுமே. இந்த ஜாதகருக்கு அதாவது தர்ம கர்மாதிபதிகள் மிதுன லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து விட்டாலே அந்த ஜாதகருக்கு உணவு, உடை, கௌரவம் இதற்கு பிரச்சனை வராது. இந்த ஜாதகத்துக்கு 9-10 கூடிய சனி இருவரும் லக்னத்தை பார்க்கிறார்கள். லக்னத்தை சனியும் பார்க்க ராசியில் செவ்வாய் இருக்கிறார். இதுதான் இந்த ஜாதகத்தின் அடிப்படை நிலை. இந்த ஜாதகத்தில் ராகு திசை மிக யோகமான அமைப்பில் இளமையிலேயே இந்த ஜாதகருக்கு சென்று விட்டது. ராகு திசை இளமை அந்த இறுதியில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற குரு திசையில் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் ராகு திசையில் இறுதியிலே இந்த ஜாதகருக்கு ராகு திசை இறுதி வரை மிக நன்றாக இருந்தது. பொதுவாகவே இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் என்று ஏற்றுக்கொண்டாலே ராகு தான். அதாவது சுலபமாக சம்பாதிக்கும் வழிகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இந்த ஜாதகர் ஈடுபட்டால் ராகு திசையில் கோடிக்கணக்கான வருமானங்கள் இந்த ஜாதகருக்கு கிடைத்தது. அதே சமயம் குரு திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகருக்கு படிப்படியாக, அதாவது முதற் பகுதி ஓரளவு சுமாராக இருந்தாலும் இறுதி பகுதியிலிருந்து கடன் தொல்லைகள் மிக அதிக அளவில் ஆரம்பித்தது. இந்த கடன் தொல்லைக்கு காரணம் என்னவென்றால் 6ஆம் அதிபதி செவ்வாயாகி உச்ச சந்திரனுடன் அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனுடன் இணைந்து பாபத்துவம் அடைந்து தனது 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். மேலும் ராசியில் செவ்வாய் இருந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாயின் பார்வையில் சனி, குரு என 2 கிரகங்கள் உள்ளன. எனவே 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட திசைகள் அடுத்தடுத்து வருவது இந்த ஜாதகருக்கு நீடித்த கடன் தொல்லை அமைப்பை தருகிறது. குறிப்பாக சனி திசை முழுவதுமே இந்த ஜாதகருக்கு மிக மோசமாக இருந்தது. சனி என்னதான் 7ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் குருவோடு இணைந்திருந்தாலும் அவர் செவ்வாயின் பார்வையை பெற்ற காரணத்தினால் 8ஆம் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை பார்க்க 6-8 தொடர்பு அங்கு ஏற்படுவதால் சனி திசை முழுக்க இந்த ஜாதகருக்கு கடன் தொல்லையால் இந்த ஜாதகர் அவதிப்பட்டு வருகிறார். அதாவது 8ஆம் அசிங்கம், அவமானம், தலைமறை வாழ்க்கை போன்றவற்றை அனுபவித்து கொடுக்கும் அந்த 8ஆம் திசை பிற்பகுதி சனி திசை பிற்பகுதி முழுக்க 8ஆம் செய்விடுவார். முற்பகுதியில் அவர் பாக்கியாதிபதியாக செயல்பட்டு இருந்தாலும் கூட அங்கே அவர் குருவுடன் 19 டிகிரி இடைவெளி விட்டு இருக்கிறார். குருவுடன் இணைவு இல்லை. மேலும் செவ்வாயின் பார்வையில் அவர் இருப்பதால் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை பார்க்கிறார் என்ற 6-8 காம்பினேஷன் என்ற காரணத்தால் வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற அமைப்புகளுக்கு இந்த சனி திசை இந்த ஜாதகரை இட்டு செல்கிறது. சனி திசையில் எந்த விதமான பொருளாதார முன்னேற்றம் இல்லை. கடனுக்கு பதில் சொல்ல முயலாத நிலை. இப்படித்தான் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை சனி திசை முழுவதும் சென்று கொண்டு இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சம்பாதிச்சும் இந்த ராகு திசை சம்பாதிச்சும் இந்த ஜாதகருக்கு வீடு அமையலை. ஏனென்று கேட்டால் வீட்டை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து பங்கமானதாலும், மேலும் 4ஆம் அதிபதி தசை இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியே 4ஆம் அதிபதியாக இந்த ஜாதகருக்கு அந்திம காலத்தில் தான் தசை வருவதாலும் இந்த ஜாதகருக்கு புதன் திசை இன்னும் 1 மாதத்தில் ஆரம்பிக்கும். இந்த புதன் திசை முடியும் வரை இந்த ஜாதகருக்கு கடன், வீடு போன்றவற்றில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய அளவில் நன்றாக வாழ்ந்தவர், நிறைய சொத்துக்களை வைத்திருந்தவர். ஆனாலும் இன்று கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை, போராட்டம், வழக்கு, கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிறார். எனவே 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்ப்பதும் 6ஆம் அதிபதியின் பார்வையில் நிறைய கிரகங்கள் இருப்பதும் ஒரு ஜாதகருக்கு நீடித்த கடன் தொல்லையை தரும் என்பதற்கு இந்த ஜாதகர் ஒரு நல்ல உதாரணம். 6ஆம் அதிபதி கடனை கொடுத்தால் 11ஆம் அதிபதி கடனை நிவர்த்தி செய்வார். இங்கே 11ஆம் அதிபதி செவ்வாயாகி அவரே 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகருக்கு கடனை தீர்க்குவதற்கு லக்னாதிபதி தசை தான் இந்த ஜாதகருக்கு கடனை தீர்க்க வேண்டும்.
அந்திம காலத்தில் வரும் லக்னாதிபதி புதன் திசை இந்த ஜாதகருக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் லக்னாதிபதி அங்கே புதன் சந்திரனை பகையாக நினைத்தாலும் உச்சனின் வீட்டில் இருப்பதாலும் சூரியனுடன் இணைவதால் அவருக்கு இன்னும் பெரிய அஸ்தங்க தோஷத்தை தராது என்பதாலும் உச்சனின் வீட்டில் அமர்ந்த அந்த லக்னாதிபதி புதன் ராஜயோகாதிபதி பாக்கியாதிபதியான சனிசாரத்தில் அமர்ந்திருப்பதால் அந்த லக்னாதிபதி திசை முதல் கொண்டுதான் இந்த ஜாதகருக்கு கடன் தொழிலிருந்து விடுதலை கிடைக்கும். கிட்டத்தால 20 வருடமாக கடனுக்காகவே இந்த ஜாதகம் எத்தனை சம்பாதித்தாலும் கடனாளியாக இல்லாமல் இருக்க முடியாத நிலையை தருவது அந்த 6ஆம் அதிபதியின் பார்வை பெற்ற செவ்வாய் திசையும் சனி திசையும் தான் காரணம். மேலும் செவ்வாய் எந்த ஒரு பாவமும் அந்த தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும் என்பதற்கிணங்க 6ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்ப்பதும் 2ஆம் அதிபதி தனாதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் 12இல் மறைந்து செவ்வாயுடன் இணைவதும் இங்கே தனபாவகம் கெட்டு 6ஆம் பாவகம் வலுப்பெற்று விட்டது. மேலும் 11ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியாகி அவர் 11ஆம் வீட்டுக்கு 2இல் இருந்தாலும் 6ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்புவதால் முழுக்க அவர் 6ஆம் அதிபதியாகவே செயல்படுவார். மேலும் லக்னம் என்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் சாரத்திற்கு லக்னமே அமைந்திருக்கிறது. லக்னத்தை 8ஆம் சனி லக்னத்தை பார்க்கிறார். 6க்குடைய செவ்வாய் ராசியில் இருக்கிறார். லக்னமும் செவ்வாயின் 6ஆம் அதிபதி செவ்வாயின் நட்சத்திரத்தில் சாரத்தில் அமர்ந்ததால் இந்த ஜாதகத்திற்கு நீடித்த கடன் தொல்லை, கடனால் பம்பு வழக்கு அசிங்கம் கோர்ட் கேஸ் என்ற அனைத்தையும் அனுபவித்துவிட்ட இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி திசை அனைத்திலிருந்து விடுதலை கிடைத்து இவரை நீடித்து நிம்மதியாக இருக்க வைப்பது அடுத்து வருகின்ற அடுத்த ஒரு மாதத்தில் ஆரம்பிக்கின்றன லக்னாதிபதி புதன் திசைதான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பது, 6ஆம் அதிபதியின் பார்வையில் நிறைய கிரகங்கள் இருப்பது ஒருவரை நீடித்த கடன் அமைப்புகளுக்கு இட்டுச் செல்லும். இங்கே லக்னாதிபதி 6ஆம் அதிபதியில வலுத்திருந்தால் இந்த ஜாதகர் கடனால் சிரமப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் லக்னாதிபதியை விட லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்து உச்சனி வீட்டில் அமர்ந்தாலும் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பது தவறு. எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் ஒருவருக்கு தொடர்ச்சியாக நடக்கும்போது நீடித்த கடன் தொல்லை இருக்கும். நன்றி, வணக்கம்.